அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா. அன்பார்ந்த எனது அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயத்தின் மீது பல்வேறு வணக்க வழிபாடுகளை கடமையாக்கியுள்ளான். அப்படிப்பட்ட வணக்க வழிபாடுகளிலே மிக முக்கியமானதும் சிறப்பிற்குரிய ஒரு வணக்க வழிபாடு தான் அஸ்ஸலா, தொழுகையாகும். அன்பானவர்களே, இந்த தொழுகையானதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கிய முறை என்பது மற்ற வணக்க வழிபாடிலிருந்து தனித்துவமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நபியை மிஅராஜ் என்ற பயணத்தின் மூலமாக பூமியிலிருந்து வானத்திற்கு அழைத்து, மேலும் அந்த நபியின் மூலமாக இந்த ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தின் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஐவேளை தொழுகையை கடமையாக்கினான். மேலும் இந்த தொழுகையுடைய முக்கியத்துவமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முஃமினுக்கும் ஒரு காஃபிருக்கும் மத்தியில் உள்ள வேறுபாடு என்பது தொழுகை தான் என்பதாக கூறினார்கள். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொழுகையுடைய சிறப்பாக தன்னுடைய திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், நிச்சயமாக இந்த தொழுகையானது மானக்கேடான மற்றும் பாவமான விஷயங்களிலிருந்து மனிதர்களை தடுக்கின்றது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். எனவே அன்பானவர்களே, இந்த ஐவேளை தொழுகையை நாம் மரணிக்கும் வரை நிலைநாட்டக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.